சார் இது ஆக்சுவலாக 15 ஏக்கர். 15 ஏக்கர். ஓகே. எஸ் சார். அதாவது ஃபேஸ் 1ல வந்துட்டு 192 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். ஃபேஸ் 2ல வந்து ஒரு 83 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். 83. இந்த மேல்பாக்கம் ரோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு 80 ஃபீட் ரோடா வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து 40 அடி ரோட்ல இந்த மேல்பாக்கம் ரோடு இருக்கு. 80 ஃபீட் ரோடா வந்து போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க இருந்து ரோடு பட்டாபிராம் ஐடி பார்க்குக்கு வந்து போயிடலாம். பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர்ஸ். ஓகே. 5.5 கிலோமீட்டர்லயே வந்து. எஸ் சார். அதே மாதிரி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர் தான். ஓகே ஓகே மேடம். டைட்டில் பார்க் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சைட்டோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க். மத்தவங்க கிட்ட நீங்க பை பண்றதுக்கும் எங்க கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா we are the landowner, we are the developer, we are the promoter. காம்படிட்டரை விட 500 to 600 rupees எங்க கிட்ட கம்மியா இருக்கும். நீங்க செக் பண்ணிட்டே வந்து வாங்க. வீடியோக்காக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா கம்பெனி வந்துட்டு ஆஃபர் வச்சிருக்காங்க. அவங்க வரும்போது அந்த ஆஃபர் அப்ளிகபிளா இருந்தா அது அவங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிஷி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது மாதிரி ஒரு சூப்பரான சைட்ல மீட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒரு சூப்பரான சைட்டுக்கு வந்திருக்கிறோம். அது கிரீஸ் ஹவுசிங் வழங்கும் மங்கல்யா சிட்டி. இந்த சைட்டோட சிறப்பம்சங்களை சொல்றதுக்காக கிரீஸ் ஹவுசிங்ல ஒர்க் பண்ற ஒன் ஆஃப் த டைரக்டர் கிரேஸ் மேடம் இங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம விரிவா கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். ஏற்கனவே நம்ம ஒரு சைட்ல பார்த்தோம். சூப்பர்பா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. இப்போ இந்த சைட்டுக்கு இப்போ வந்திருக்கோம். இது வந்து மங்கல்யா சிட்டி இல்லையா? எஸ் சார். மங்கல்யா சிட்டி. இது வந்து எவ்வளோ ஏக்கரால இருக்கு, எவ்வளோ பிளாட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் இது ஆக்சுவலாக 15 ஏக்கர். 15 ஏக்கர். ஓகே. எஸ் சார். அதாவது ஃபேஸ் 1ல வந்துட்டு 192 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். ஃபேஸ் 2ல வந்து ஒரு 83 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். 83. இப்போ எவ்வளோ மேடம் புக்கிங் ஆயிருக்கு, சேல் ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் 75% சோல்ட் அவுட். ஓ 75%. இன்னும் ஒரு 25% இருக்கு. 25% ஆல் டைரக்ஷன்ல கிடைக்குமா மேம்? இருக்கு சார். இருக்கு. சைஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட் ஓகே அப் டு 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். 3500 வரைக்கும். 15 ஏக்கரால அமைஞ்சிருக்கிற இந்த சைட்டை பத்தியான அமெண்டிஸ்லாம் சொல்லுங்க மேடம். சார் ஃபுல்லி காம்பவுண்ட் வால். ஓகே. சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, ஆர்ச், தென் காம்பவுண்ட்குள்ள 4 பார்க்ஸ் வரும். பார்க். ஓகே. 4 பார்க் இருக்கு. எஸ் சார். காங்கிரீட் ரோடு உங்களுக்கு. காங்கிரீட் ரோடுனா தெரியும் உங்களுக்கு. மோர் தென் 20 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு. காங்கிரீட் ரோடு. ஓகே. 40 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட். 24 ஃபீட். கட் ரோட்ல 24 ஃபீட். எஸ் சார். இல்லையா? இப்போ EB வாட்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஏன்னா நம்ம ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் தகுந்த இடம் இது. இப்போ இது உள்ள வர்றதுக்கு எத்தனை ஆக்சஸ் மேடம், கனெக்டிவிட்டி இருக்கு? கனெக்டிவிட்டி ஆவடி ஹைவேல பருத்திப்பட்டு செக் போஸ்ட்ல தான் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். எக்ஸாக்டா 3.5 கிலோமீட்டர். ரோடு வந்து டுவர்ட்ஸ் பட்டாபிராம் போய் கனெக்ட் ஆகும். பட்டாபிராம் ஐடி பார்க்ல போய் கனெக்ட் ஆகும். பட்டாபிராம் ஐடி பார்க் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும் இந்த லொகேஷன்ல இருந்து. இந்த மேல்பாக்கம் ரோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு 80 ஃபீட் ரோடா வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து 40 அடி ரோட்ல இந்த மேல்பாக்கம் ரோடு இருக்கு. 80 ஃபீட் ரோடா வந்து போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க இருந்து ரோடு பட்டாபிராம் ஐடி பார்க்குக்கு வந்து போயிடலாம். ஐடி பார்க் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து டெவலப் ஆகாங்க. ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ, எந்த அளவுக்கு விரிவாக்கம் ஆகுதோ அதனுடைய கிரௌத் வந்து நம்மளுடைய சைட்ல வந்து இருக்கும். இப்ப நம்ம வந்து மனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வித்தின் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லயே ட்ரிபிள் மடங்கு வந்து அப்ரிசியேஷன் ஆகும். இப்போ நான் இங்க ஒரு இடம் வந்து வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு சுத்தி வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர்ஸ். ஓகே. 5.5 கிலோமீட்டர்லயே வந்து. எஸ் சார். அதே மாதிரி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர் தான். ஓகே மேம். டைட்டில் பார்க் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சைட்டோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க். சோ நெக்ஸ்ட் OMR னு சொல்லிட்டு இருக்காங்க பட்டாபிராம். அந்த டைட்டில் OMR, நெக்ஸ்ட் கிண்டி, நெக்ஸ்ட் போரூர், எப்படி வேணா நீங்க இத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடுல பாருங்க, இதான் பஸ் ஸ்டாப். ஓகே. எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப். ஸ்மால் பஸ் இருக்குல்ல? ஆமா, மினி பஸ். ஆமா, அந்த பஸ் S45 S50 அந்த பஸ். அது பஸ் ஸ்டாப். நம்ம சைட் உள்ளே வந்துடலாம். சைட் தான், சைட்டுக்குள்ளேயே வந்துடலாம். நம்ம சைட் தான் லேண்ட்மார்க் பஸ் ஸ்டாப். ஓகே, சூப்பர் மேடம். காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு மேடம்? காலேஜஸ் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்கு சார். ஓகே. உங்களுக்கு நீங்க கூகுள்ல பார்த்தாவே தெரியும். நியர்பை பருத்திப்பட்டில் என்னென்ன ஸ்கூல் இருக்கு.
இருக்கிற டாப் மோஸ்ட் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலும் பருத்திப்பட்டில் தான் இருக்கு. பருத்திப்பட்டில் இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா எதுக்காக அவ்வளோ ஸ்கூல் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 1000 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஓகே. 10 அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஓ, கிட்டத்தட்ட 10,000 பீப்புள் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ல மட்டுமே வசிக்கிறவங்க இருக்காங்க. ஓகே ஓகே. அதனால எவ்ரி 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் இருக்கு. Yes. ஓகே ஓகே. சூப்பர் மேடம், சூப்பர். கோயில் கும்பிடுற மாதிரி ஏதாவது? ஆமா சார், நிறைய கோயில் இருக்கு sir. திருவேற்காடு சொல்லிருக்கீங்க, திருவேற்காடு மாங்காடு இருக்கு, சொல்லிருக்கீங்க, மாங்காடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ் சார். பெரியபாளையம். எஸ் சார், எஸ் சார். ஆமா, இதெல்லாம் இருக்கு மேம். இப்போ அதே மாதிரி தான் நான் ஆஸ் ஏ கஸ்டமராகவே கேட்குறேன். நான் இந்த இடத்துல இடம் வாங்கி போறதுனால எனக்கு என்ன அப்ரிசியேஷன் இருக்கு? நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்த பத்தி சொல்ல வேண்டியது இருக்கா? ஆக்சுவலா இப்போ இந்த பட்டாபிராம் ஐடி பார்க் வந்து ஃபேஸ் 1 தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்க. அதுல ஃபேஸ் 5 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. அதாவது வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3,200 ருபீஸ்க்கு நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா வித்தின் 3 to 4 இயர்ஸ்ல 7,500 to 8,000 ருபீஸ் இது போகும். கேரண்டீடா போகும். அப்படி நீங்க சொல்ல வரது பார்த்தா ஓஎம்ஆர்ல யாராவது இடம் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க வந்து இடம் வாங்கி போடலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு சொல்றீங்க. இதெல்லாம் மத்தவங்க கிட்ட நீங்க பை பண்றதுக்கும் எங்க கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, we are the landowner, we are the developer, we are the promoter. காம்படிட்டரை விட 500 to 600 rupees எங்க கிட்ட கம்மியா இருக்கும். நீங்க செக் பண்ணிட்டே வந்து வாங்க. மேம், இப்போ அப்ரூவ்டு என்னென்ன அப்ரூவ்டுலாம் இங்க இருக்கு மேம்? CMDA ரெரா சார். CMD அப்ரூவ்டு Yes, இருக்கு. sir. ஓ, அப்படியா? அப்ப கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் மக்கள் கிட்ட சொல்லிடுங்க. எஸ் சார். ஆக்சுவலா இதோட கைட்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 2,400. 400. ஓகே. பட் பேங்க் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு APF கொடுத்திருக்கிறது வந்து 3,500 ருபீஸ். ஓ, பட் செல்லிங் பிரைஸ் வந்துட்டு 3,200 ருபீஸ். 3,200. எஸ் சார். ஜஸ்ட் அப்போ பேங்க் லோன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாவே கோட் பண்ணிருக்காங்க. யா, எக்ஸாக்ட்லி. சூப்பர் மேடம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 100% வந்து நம்ம லோன் ட்ரை பண்ணலாம் இல்லையா? யா, எக்ஸாக்ட்லி. ஓகே மேம். ஓகே, சூப்பர் மேடம். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன். இங்கே ஒரு கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்போ ஒரு லேண்டு வாங்குறேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கலாமா? நீங்கள் வந்து அதை சேல் பண்ணி கொடுப்பீங்களா? டெஃபினட்டா ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே. ஆக்சுவலா நீங்க எங்க கிட்ட கால் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த இடம் சேலுக்குன்னு போட்டீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே காம்படிஷன் ஹெவியா இருக்கும், வாங்கிடுவாங்க. ஆமா சார், வாங்கிடுவாங்க. ஸோ அன்னைக்கு ரேட் வந்து எப்படியும் வந்து ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார். 6 மந்த் கழிச்சு வித்தாவே இதை விட வந்துட்டு உங்களுக்கு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா அந்த ரேட்டுக்கே வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா? எஸ் சார், எஸ் சார். ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர். இது மாதிரி வந்து இந்த இடத்த பார்க்கணுங்க, எங்களுக்கு ஏதாவது கேப் வசதி பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம். எஸ் சார். நீங்கள் சைட்டை வீடியோலேயே கிளியராக பார்த்துருப்பீங்க. இதோட லொக்கேஷனு, இதோட அப்ரிஷியேஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. வித் டெசிஷன் மேக்கரோட நீங்கள் வரீங்கன்னா கம்பெனி ஃப்ரீயாகவே சைட் விசிட்க்கு நாங்கள் அரேஞ்ச் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக பண்ணுறோம் மேம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. உங்க வீடியோக்காக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா கம்பெனி வந்துட்டு ஆஃபர் வச்சிருக்காங்க. அவங்க வரும்போது அந்த ஆஃபர் அப்ளிகபிளா இருந்தா அது அவங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு மேபி அது வந்து திங்ஸா இருக்கலாம். ஓகே. இல்லனாக்கா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கலாம். ஓகே. அது டிபெண்ட்ஸ் கம்பெனி. எவ்ரி வீக் இட் வில் சேஞ்ச். பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் எதனா இருக்கா? இல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கஸ்டமர் தான்? இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அமௌண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கஸ்டமர் தான் சார். கஸ்டமர் தான் பண்ணணும். எஸ், கண்டிப்பா. மேடம், சூப்பர் மேடம். பக்காவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மக்களை இப்போ பாருங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா மேலும் விவரங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு கேப் வசதி வேணும், இல்லை வேறு ஏதாவது வந்து ஆலோசனைகள் வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பர் மூலிமா உங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் இந்த சைட்டை பற்றியான டோட்டல் டீட்டெயிலை வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க. இதே போல் பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த குசிபிசி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில் நல்ல சைட்டில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.